செபியோட 2 அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வாரத்த டிரைவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்ட. ஒண்ணு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இந்த 2 சேஞ்சஸ். இதில மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து செபி குறைச்சிருக்கிறாங்க. இது ஏஎம்சி கம்பெனிஸ்க்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ஸோ இந்த வாரம் ஏஎம்சி கம்பெனிஸ்ல தொடர்ந்து கன்டினியூஸா ஃபால் இருந்தது. 2வது ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஒரு நியூஸு, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு இது பாசிட்டிவா நெகட்டிவா, எந்தெந்த ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்குக்கு இது நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பேங்கிங் செக்டாரில், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியா பேஜஸ் அதோட லிங்க் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்னென்னலாம் விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் செபி என்ன சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 12 ஸ்டாக்ஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸு 14 ஸ்டாக்காக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டாக்கு. இது வந்து 2003 செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண பேஸ் டேட் வந்து 2000 கணக்கு எடுத்திருக்கிறாங்க. பேஸ் வேல்யூ 1000 இருந்தது. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 முறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் வரலாம். இப்போ இயர் டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து நிஃப்டியோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 8.79%. லாஸ்ட் 1 இயரில் 12% பேங்க் நிஃப்டி ரிட்டர்னும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6.2% ரிட்டர்னும் வந்திருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை விட ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக டர்ன் ஆயிருக்கு. 11.4% இன்செப்ஷன்லேருந்து நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி நியர்லி 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் விட பேங்க் நிஃப்டியோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் ஒரு கண்ட்ரியோட பேக் போன் அப்படின்றதும். ஸோ எல்லா எக்கனாமிக் டேட்டா அதோட ரிஃப்ளெக்டராக இந்த ஃபினான்ஷியல் செக்டார் இருக்கிறதும் ஒரு ரீசனாக நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் என்னென்ன வெயிட்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இப்போ கரண்ட்டில். ஐசிஐசிஐ பேங்க் 24% செகண்ட் பிளேஸில் இருக்குது. எஸ்பிஐ 9%, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 8.9, ஆக்சிஸ் 8.78, இண்டஸ்இண்ட் பேங்க் 3.14. இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூவில் பேங்க் ஆஃப் பரோடா 3% இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி, கனரா பேங்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to less than 3 வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போது இதில் வந்து என்னென்னா மினிமம் இவங்க கொடுத்துருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மினிமம் 14 ஸ்டாக்ஸ், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோன்றதை பற்றி டீட்டெயில் இல்லை. இப்போ கரண்ட்டில் வந்து 12 ஸ்டாக் இருக்குது, அதை மினிமம் 14 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது மேபி இப்போ என்னென்ன ஸ்டாக் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குன்றது ஒரு கொஷின் மார்க் வந்திருக்கு. அது என்னன்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா 33% டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட வெயிட்டை வந்து 20% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹெவி வெயிட்டேஜ் பேங்கிங் ஸ்டாக்குக்கு இது ஒரு நெகட்டிவ். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். இதனால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ கரண்ட் வெயிட்டேஜோட டாப் 3 பேங்க்ஸ் வந்து 62% இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டாப் 3ல் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இது 3 சேர்த்து 62%. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செபி 45% குறைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இது 3தோட வெயிட்டேஜும் குறைய ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்த 4 மாதம் டூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் முக்கியமாக ஸ்மால் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு இது பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸே வந்து பேங்க் நிஃப்டி அலோகேட் பண்ணி டாமினேட் பண்ணும்போது சின்ன பேங்க்கில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பேங்க்ஸ் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்போ இதில் பேங்க் நிஃப்டியில் இந்த ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட மேக்ஸிமம் கேப் வந்து 62லேருந்து இப்போ 45 குறைக்கிறது. ஸ்மால் அண்ட் மிட் பேங்க்ஸ் வந்து எய்தர் அது பிஎஸ்சியும் சரி ப்ரைவேட்டும் உள்ளே ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் வந்து மேபி இதில் பேங்க் நிஃப்டியில் இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேங்க் நிஃப்டியில் இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அதாவது இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போது புதுசாக ஒரு சில பேங்க் நிஃப்டியில் ஆட் ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இன்ஃப்ளோ அதிகமாகும். இப்போ வெயிட்டேஜ் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த வெயிட்டேஜுக்கான ப்ரொப்போர்ஷனில் ஹெவி வெயிட்டேஜ் பேங்க் ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்னென்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, எஸ்பிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் குறையா இருக்கும்போது இதிலிருந்து அவுட்ஃப்ளோ ரைஸ் ஆகும். நியூவாக ஆட் பண்ணக்கூடிய பேங்க்ஸில் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் லாஸ்ட் வீக் பிஎஸ்யூ பேங்க்ஸு டாப் செக்டோரல் கெய்னராக நியர்லி 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ இதில் இவங்க கொடுத்துருக்கிற ப்ரோக்கரேஜோட அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 296 மில்லியன் அவுட்ஃப்ளோ வந்து ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் 296 ஹெச்டிஎஃப்சிலையும் $199 மில்லியன் அளவுக்கு ஐசிஐசிஐ பேங்க்லையும் அவுட்ஃப்ளோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப் டு இது டிசம்பர் பிகினிங்கில் நடக்க சான்சஸ் இருக்குன்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பாசிபிள் அவுட்ஃப்ளோலாம் என்னென்ன பேங்க்கில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா எஸ்பிஐ, ஆக்சிஸ், கோட்டக் இதில் வந்து கொஞ்சம் அவுட்ஃப்ளோ தான் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நுவாமோட ரிசர்ச்சில். அதே மாதிரி எஸ் பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க் வந்து இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பேங்க் நிஃப்டியில். இந்த நியூ பாலிசி மூலமாக இந்தியன் பேங்க்கும் எஸ் பேங்க்கும் இன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் பேங்க்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சான்சஸ் இந்த ஃபஸ்ட்டு இருந்த எஸ் பேங்க்குக்கும் இந்தியன் பேங்க்கை விட இது பாசிபிலிட்டி குறைவாக இருந்தாலும் இந்த 2 பேங்க்கும் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 ட்ரான்ச்சியாக இந்த சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. அப் டு மார்ச் 31, 2026 வரைக்கும் டூரேஷன் எடுத்துருக்கிறாங்க. டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச்சில் இது கம்ப்ளீட் ஆகுது. இப்போது கனரா பேங்கோட ரிசல்ட் லாஸ்ட் வீக்கில் வந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் நியர்லி 2010க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. மார்கன் ஸ்டான்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து கனரா பேங்க்குக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த நியூஸ், செபியோட இந்த நியூஸ் இப்போது ஷார்ட் டேர்முக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு பாசிட்டிவ். ஆல்ரெடி ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் மீடியாவில் வந்தது என்னென்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து மர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பட் ஆனால் அது பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் ஆனால் மேபி இது ஃப்யூச்சரில் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சினாரியோவில். ரெண்டாவது செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கு ஒரு சில ஸ்லைட் நெகட்டிவ் பட் பெரிய அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமான்றது ஒரு கொஷின் மார்க். பட் ஆனால் பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கும் மிட் அண்ட் ஸ்மால் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கலாம். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை கிராஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து இது ரிலேட்டடாக என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மண்டே மார்னிங் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் நியூஸு, ஸ்டாக் அப்டேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் டைம் டு டைம் டெலகிராம் குரூப்பில் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.